உன் ஆளுக்கு 50 பேர் உடனே மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வை. அவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க, நம்மளால அனுப்பலாமா? ஹலோ அண்ணே, மதுரையில் நீ தான் பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன். பின்ன வயசாச்சுன்னா பெரிய ஆள் தானே. ஐயோ, இங்க வேணா நீ பெரிய ஆளா இருக்கலாம். குணா, ராயபுரம் குணா. சிவனையும் பார்க்க மாட்டேன், எவனையும் பார்க்க மாட்டேன். போலீஸை பொழந்துட்டேன். அனுப்புன 50 பேரையும் தூக்கிட்டேன். என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஹலோ ஹலோ, பெரிய சவுண்ட் பார்ட்டின்னு கேள்விப்பட்டேன். பேச்சு முச்சே காணோம். ஹலோ 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 ஹலோ. டேய் டேய், உன் பின்னாடி 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், ஆனா ஏன் முன்னாடி ஒரே ஒருத்தன் தான். ஏ சக்தி. அண்ணே, அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கான், ஜில்லாவா. என்னது ஜில்லா? ஒரு வாட்டி என்கிட்ட வாங்கிட்டான்னா இங்கே இல்லை, இந்த ஜில்லாவிலே இருக்க மாட்டான். அதான் பயப்புள்ளைங்க பாசமாக வச்ச பேர் ஜில்லா. உன்ன மாதிரி ஊருக்கு ஒரு நல்ல வருதா, தப்பே நடக்காது. தப்பு. ஏய் வா. ஊருக்கு புதுசா? என்ன சொன்ன? நல்ல வேண தப்பு நடக்கக்கூடாதுன்னெலாம் அடிக்கலை, தப்பு நடக்கணும், ஆனால் அதை நாங்கள் மட்டும்தான் பண்ணணும். இப்போ சொல்லு, நான் யாரு? ரொம்ப நல்ல. ஏர்போர்ட்ல இந்த ஐயா பார்க்க தான் வந்திருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். யோ இந்த எப்படி இருக்காது? நான் நல்லா இருக்கீங்களா? ஏய் ராமு, என்னண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க பாட்டி. ஐயா படக்கையா, என்னடா மினிஸ்டர், நீங்க தான் ஆக்குனதையா? போய் சாப்பிட. டேய் சக்தி, நல்லியா? மினிஸ்டரா? எங்க வேட்டி? இதாப்பா சேஃப்டி. சட்டசபைன்னு தான் பேரு, சட்டையை கிழிச்சிட்டு தான் சபையை நடத்துறாங்க. அம்மா வணக்கம்மா. டே கேசவனா, மினிஸ்டர் கேசவனா? டெய்னை கூப்பிடுங்கம்மா. அம்மா முதல்ல சாப்பாடை போடுங்கம்மா, பசிக்குதுமா. இதோ வரேன். சக்தி, வெரி சக்தி. இன்னும் இந்த கெட்டப்ப என்ன பெத்த ஆத்தா கிட்ட கூட காட்டல. முத என் நண்பன் கிட்ட தான் காட்டணும்னு வந்திருக்கேன். சக்தி சக்தி. யார் அவன்? உன் பால் என் நண்பன் பால் கோபால். இன்னைக்கு உனக்கு பால். ஏய் கோபால். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ. எங்க என்ன தெரியலன்னு சொல்லி நம்ம சங்ககால நட்ப சவப்பெட்டியில ஏத்திருவியோன்னு பயந்துட்டேன். என்ன பார், நான் இல்ல. உன் நண்பனோட இந்த கெட்டப்ப பார். இதுவரைக்கும் இந்த காக்கிய எம்ஜிஆர் போட்டு பார்த்திருப்ப, சிவாஜி போட்டு பார்த்திருப்ப, ரஜினி கமல் போட்டு பார்த்திருப்ப, சிம்பு போட்டு கூட பார்த்திருப்ப. கோபால் போட்டு பார்த்திருக்கியா? நல்லா பார். எப்படி இருக்கு இந்த யூனிஃபார்ம்? அடி கன்ஃபார்ம். ஆனா நண்பங்கிற எந்த சலுகை என்கிட்ட இருந்து நீ எதிர்பார்க்க கூடாது. இந்த பாலிசி எனக்கு பிடிச்சிருக்குடா.
அப்படிலாம் பண்ணக்கூடாது. போங்கடா நீங்களும் உங்க friends. காக்கி கலர்ல கவர் வந்தாவே என் மாப்பிள்ள பிரிச்சிருவான். நீ காக்கியாலே கவர் பண்ணிட்டு வரியா? நல்ல வேலை ஜட்டி காக்கி இல்லாதனால பாக்கி விட்டேன், இல்லைன்னா அதையும் அவுத்திருப்பேன். இதுக்காக போலீஸ்கார லுங்கிய வடை கட்டிட்டு வர முடியும்? வீடாடை கட்டி வச்சிருக்கேன், கடலை கட்டி வச்சிருக்கேன். நான் போலீஸ் ஆகணும். எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பின்னாடி குட்டியும் என் முன்னாடி போலீஸா வந்து நிப்பேன். மாப்பிள்ள ஒரு சந்தோஷமான விஷயம். கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு கண்டேன். பகல் கனவு பழிச்சிருக்குல்ல. என்ன ட்ரிபிள்ஸா? தள்ளுடி. இன்னும் 2 பேரை ஏத்திக்க வேண்டியதானே? பேசாம பயன கட்டு. காக்கிய பார்த்துட்டானா? இவன் காவடி தூக்காம விட மாட்டானே. முடியவே முடியாது. எடு காசு எடு. என்ன மாப்பிள்ள? ஐட்டத்தோட தானே. ஆஃபர் 3 செலக்ட் 1. நீ எவ்வளோ சும்மா சொல்லக்கூடாது. புள்ள அகர்வால் கடை ஸ்வீட் மாதிரி அம்சமாவே இருக்க. கை நீட்டி காசு வாங்குறியே, கேவலமா இல்ல? பிச்சைக்காரங்களுக்கும் உனக்கும் என்னடி வித்தியாசம்? உன்ன மாதிரி போலீஸ பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. அவளை பார்த்தா உனக்கு புடவை கண்ண மாதிரியா இருக்கு மாப்பிள்ள. கேரக்டர் சொன்ன மாப்பிள்ள. தப்பு பண்ணா கண்டிச்சு விடு, முடியலன்னா மன்னிச்சு விடு. தண்டிக்க நீ யாரு? மன்னிப்பு, கண்டிப்பு, தண்டிப்பு. வாட்டர் ரைமிங். கவிதை கவிதை. அதுதானே பார்த்தேன். எப்படி? சூப்பர். அதைத்தான் நானும் நினைச்சேன். எனக்கும் எங்க அம்மாவுக்கு ஒரே டேஸ்ட் இல்ல. அழகா இருக்குடா. வண்டி பேர் என்ன? வண்டியவா சொன்ன? வேற என்ன? அம்மா விளக்கமாவே சொல்றேன். வீட்டுக்கு யாராவது விளக்கேத்த வேணாமா? இந்தா பாருடா பாருடா. டேய், என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுதா? புரியலையா? எப்படி சொல்றது? வெளியே ஹாட்டா உள்ள ஜில்லுன்னு. இன்னுமா புரியல? எப்படி புரிய வைக்கிறது? காஃபி இப்படிதான் இப்படிதான் ரெண்டும் கலந்த ஒரு ஃபீலிங். புரியுதா? புரியலையா? அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அப்போ நான் மட்டும் தான் அழகுன்னு சொல்லுவேன். அது தங்கச்சியில வேணா நீ அழகு. வேணாவா? அப்பா எதுக்குமா? வை வை அப்பா. ஏண்டா? பாருப்பா பாருப்பா, போலீஸ் அடிச்சு பார்த்துருப்ப, போலீஸே அடிச்சு பார்த்துருக்க.
இப்போ அடிச்சாப்பா. நீ விழுந்துட்ட. நமக்கெல்லாம் எதுக்கடா லவ்? நமக்கு இல்லை, உனக்கு வயசாயிடுச்சுல்ல. எனக்கு. சரி விட, எத்தனை பாவம் பண்ணிட்டேன், இதையும் பண்ணிக்க. முருகா நீ மாட்டல காலையிலேருந்து. ஐயா, குவாரியில் மைன்ஸ் ஆஃபீஸர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. யோ, என்ன அது? கவர்மெண்ட் என்ன வேடிக்கை பார்க்க நினைச்சீங்களா? கிரேனைட்டை தோண்டி எடுப்பாங்க, நீங்க புதைச்சு வச்சிருக்க. வெளியில தெரிஞ்சா மூஞ்சில துண்டா போட்டுக்கிட்டு டிவிக்கு போஸ் கொடுக்க வேண்டியதான், தெரியும்ல? அண்ணே, எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேன். நான் பேசுறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை நான் முடிச்சு கொடுக்க முடியாது. பார்த்து செய், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணே, டென்சினா ஓகேங்கிற அண்ணே, ஒத்துக்கவே மாட்டேன்ட்டான். எப்படியோ பேசி சம்மதிக்க வச்சுட்டேன். முடிச்சுட்டேன்ல? முடிச்சுட்டேன். ஆமாண்ணே. ஐயா ஐயா, ஏமாடா, எந்த தப்பு இல்லை. அவர் தான் பாதி எடுத்துக்கலாம் சொன்னாரு. அதுவும் தம்பி மாதிரி எதிரியை எதிரிலே கூட வச்சுக்கலாம், ஆனா துரோகியை தூரமா கூட வச்சுக்க கூடாது. ஏய், என்ன உன்ன போட்ட மாதிரி பதற? போட்டுருவேன். துரோகம் பண்ணா போட்டுருவேன், எவனா இருந்தாலும். எங்கடா கூட்டு போறீங்க? பொண்ணு பார்க்கறதுக்கு. சொல்றது கேளுங்க. யார் அந்த வண்டி பார்ட்டியா? ஆமா. உன் செல்ல இருக்கிற வண்டி நம்பர் வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டோம். போறோம், பேசி முடிக்கிறோம். இப்பதான்டா பார்த்துருக்கேன். மெல்ல மெல்ல லவ் டெவலப் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு. சரி, பிடிக்கலனா விட்டுரு. என்ன துடிக்குது? வா. இவனுங்களா விலகிருமா? நீ வா, ஏறு. ரவுடி என்ன தப்பு பண்ணலாம், லவ்வெல்லாம் மாட பண்ணுவீங்க, விடுங்கடா. நீங்க பொண்ணு பார்க்க போங்கல, வேற எங்க வேணாலும் போங்க. என்ன ஏன்டா தூக்கிட்டு போறீங்க? ஐ அம் போலீஸ். டேய், நம்ம திருடவா வந்திருக்கோம், அசிங்கப்படுத்துறீங்க. நில்லு, வருவாங்க. இந்த வந்துட்டியா? நீதானே ப்ரொடியூசர்? ப்ரொடியூசரா? பொண்ணை ப்ரொடியூஸ் பண்ண நீதானே? கோ ப்ரொடியூசர் எங்க? கோ ப்ரொடியூசரா? அதாயா உன் பொண்டாட்டி. நீங்க சிவன் தெரியுமில்ல? கூ இல்ல, இனிமே தான். இது சிவன் என் பையன் சக்தி. உன் பொண்ணு எங்க வெளியில பார்த்து லவ் பண்ணியிருக்கார். அதான் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ஐயோ மீனாட்சி, எங்க உன் பொண்ணு? சாந்தி வேலைக்கு போயிருக்கு. சாந்தி சாந்தி எதுக்கு இப்ப நொண்டி அடிக்கிறேன்? சாந்தி, வாட் அ மாடர்ன் நேம். என்ன ஒரு புதுமையான பேரு. என்னடா மேஜர் சுந்தரராஜா மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற? எங்க அப்பத்தா பேர் கூட சாந்தி தான். சாந்திங்கிற பேரெல்லாம் காந்தி காலத்திலே தடை பண்ணிட்டாங்க. ஐயோ, உங்க பொண்ணை போன போட்டு கூப்பிடுங்க. கூப்பிடியா? அதுக்குள்ள ரிங்டோனா? சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொண்ணோட அந்த 2 கண்ணு இருக்கே, கண்ணு அது அவன் பொண்ணு. பில்டப் பண்ண, அதுக்காக அவன் தலையில பில்டிங்லாமா கட்டுவேன். இது அவ ஸ்கூட்டர் தான். பார்த்தீங்களா, வண்டி சத்தத்தையே இந்த அளவுக்கு வாட்ச் பண்ணியிருக்கானா? அப்போ உங்க பொண்ணோட மனசை எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணியிருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னண்ணே? பொண்ணு பார்க்க வந்துட்டு இப்படி திரும்பி நின்னா இப்படி பாரு. சூப்பர் செலக்ஷன் பாரு. வெக்கமா இருக்குல்ல? வெக்கம் போய் வெட வெடன்னு ஆயிடுவேன். திரும்பி பார்.
லவ் பண்ணது சாதாரண சாந்தி இல்ல, காக்கி சட்டை போட்ட விஜய சாந்தி. ஆத்மா சாந்தி அடைய வாழ்த்துக்கள். கேட்கிறேன்ல, கை வச்சதுனால கைய வெட்டின, உள்ள வச்சிருந்தா உசிரி எடுத்திருப்பேன். நடு ரோட்ல உட்காந்து யோசி, போலீஸ் இல்ல, என் அப்பனுக்கு மேல எவனோ. அவன் கையை வெட்டினது பத்தாது, ஆளையே போட்டிருக்கணும். எத்தனை பேரை போடுவேன்? பயமா? சிவனுக்கு பயமா? சொன்னானே அவனை போட்ட பயந்துட்ட மாதிரின்னு. அவன் பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு. ஒன்று போட்டா அந்த இடத்துக்கு இன்னொன்று வரும். பிரச்சனை பாம்பு இல்லை, அது இருக்கிற இடம். அந்த இடம் நம்ம கைக்கு வரணும். அதுக்கு திருடன் போலீஸ் விளையாட்டுல திருடனும் நம்ம ஆளா இருக்கணும், போலீஸும் நம்ம ஆளா இருக்கணும். புரியல. ஒரு போலீஸ் கிரிமினலா யோசிச்சா என்ன நடக்கும் அவன் காட்டிட்டான். ஒரு கிரிமினல் போலீஸ் ஆனா என்ன நடக்கும்னு அவனுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு நம்ம ஆளு ஒருத்தனை போலீஸா போடணும். அவன் நம்மள ஒருத்தனா இருக்கணும். அப்படி ஒருத்தன் ஏமையா இருக்கான்? இருக்கா? யாரு? சிவன் உருவம்னா நிழல, ரத்தம்னா சதையா, உடம்புன்னா உசிரா இருப்பா. வேற எவன்? ஏன் சக்தி? ரெண்டு போலீஸ் ஆகிட்டு சொன்ன உடனே பின்னாடி குத்தி முண்டை மோட விட்டான். பொண்ணு போலீஸ்னு சொன்னோன்னு உங்க அண்ணன் லவ்வே வேண்டான்ட்டான். உங்க அப்பா இன்னும் காலையில காமெடி பொங்கலுக்குன்றாரு. ஒன்னுக்கு அறிவே இல்லடா. சொல்லிட்டான். என்னப்பா? சக்தி ஆயிரு. ஆயிரம்பா. கரெக்டா இருக்கும்ல? ஆயிரு. சரிப்பா. அம்மா, அண்ணன் சிக்கிட்டா. பா ஆயிடுறேன். என்னவா? போலீஸ் ஆயிரு. சரிப்பா. என்னது போலீஸா? அப்பா நான் போனமா கூட ஆயிடுவேன், ஆனா போலீஸ்ல ஆக மாட்டேன். பாத்துக்க. நடந்ததெல்லாம் பார்த்தல. இனிமே நடக்காம பாத்துக்கிறேன். நம்மளை கண்ட்ரோல் பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நாம கண்ட்ரோல் பண்ணணும்னா நீ போலீஸ் ஆகணும். அதுக்கு உன்னை போலீஸ் ஆக்குறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஆக முடியாதுப்பா. ஆகிறேன், ஆக்கி காட்டுறேன். முடியாதுப்பா. முடியும். முடியாதுப்பா. என்னடா சாப், எப்படியோ நீங்க ஆக போறீங்க. 20 வருஷம் ஆச்சு சாப். நான் காக்செட்டை போட்டுக்கிடுவோம் சாப். ஐயோ ஐயோ, முஜே பச்சா, முஜே பச்சா. முகுட்டி ஏதுமா? என்ன பண்ணிட்டு இருக்கே குரூப்பா? ஏது குரூப் ஒன் எக்ஸாம்லாம் அந்த குரூப் உட்காந்துருக்கோம். அப்போ குவார்டர்லி எக்ஸாம்னா குவார்டர் எழுதுவா, ஆஃபர்லி எக்ஸாம்னா ஆஃபர் எழுதுவேன். எக்ஸாம் எழுதுறவங்க தவிர மற்றவங்க வெளியே போகல. ஏன்னா போங்கம்ல போங்கன்னு.
நமக்கும் பரீட்சைக்கும் தான் ஆகாத. ரிசல்ட் வந்தாச்சா? என்னதான் உருண்டு புரண்டாலும் ஒட்டுற ஒன்று தானே ஒட்டும். நானாவது போலீஸ் ஆகுறதாவது. ஆயிட்டேன். என்ன ஆயிட்டே? எப்படி? சக்தி, நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? ஆக்காம விட்டுருவோமா? உன் அப்பன் தானே சேதாம நடக்காம இருந்திருக்கா? பாரு இவனை. சக்தி, நீ போலீஸ் ஆக வேண்டாம். நான் போலீஸ் ஆகிறதுல அப்பாவுக்கு இவ்வளோ சந்தோஷம்னா நான் ஆகிறேம்மா. சின்ன வயசுலேருந்து உனக்கு காக்கின பிடிக்காதேடா. அப்பாவுக்கு கோவத்தில் கண்ணு செவந்து பார்த்துருக்கேன். ஆனால் கலங்கி அன்னைக்கு தாம்மா பார்த்தேன். இன்னொரு தடவை அப்பாவை அந்த மாதிரி நான் பார்க்கக்கூடாது. ஆசைப்பட்டார்ல. போலீஸு